ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தங்கமயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய கேரட் 2 எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் சர்க்கரை, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இந்த கேரட்டை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுருக்கேன். அந்த கேரட் நம்ம கட் பண்ண கேரட் வேகிறதுக்காக 1.5 டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டுருவோம். கேரட் நல்லா வேகட்டும். கையில் மசிக்கிற அளவுக்கு கேரட் வேகணும். கேரட் இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக கரண்ட் இல்லாததுனாலே கேரட் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கேரட்டை மட்டும் தனியாக எடுத்துருக்கேன். பாருங்கள், கையில் மசிஞ்சாலே மசிஞ்சிருது கேரட்டு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வேக வச்ச தண்ணி நான் லைட்டாக அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சர்க்கரை 3 ஸ்பூன் அதில் போட்டுடுறேன். 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3மே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வரணும். பாருங்கள், நான் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்படி தான் இருக்கணும். இதில் ஒரு ரெட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம மறுபடியும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நான் கடாய் வச்சிடுறேன். அதில் நம்ம அரைச்சது ஃபுல்லாக ஊற்றிடலாம். எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நல்லா அல்வா பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கிண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, கைவிடாதீங்க. நல்லா கட்டி வராமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அல்வா பதத்துக்கு வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இதில் நான் முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. இதில் நான் இப்போ முந்திரி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள், அல்வா மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். லைட்டாக கையில் தண்ணி தொடுங்க. தண்ணி தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைப்போம். நீங்கள் எண்ணெயும் வேணால் இதில் தொட்டு இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி தொட்டு உருண்டை பிடிக்கிறேன். சின்ன சின்ன பாலாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பவுடரை நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற பால்ஸையும் நான் எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், நம்ம ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் பாதாம் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் மேலே வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.